இவங்க 3 பேரும் புதுசா வாங்கின வீட்ல எந்த பொருளை எங்க வைக்கலாம்னு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டோட அட்டிக்குல இருந்து ரொம்பவே வித்தியாசமான பெட்டி ஒண்ணு உங்களுக்கு கிடைக்குது. அடேங்கப்பா, யாரு திறந்துடவே கூடாதுன்னு ஆணியெல்லாம் அடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா இதுக்குள்ள முக்கியமான ஏதாச்சும் ஒண்ணு இருக்குன்னு ஆர்வத்தோட பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள கை காலு வாயின்னு எல்லாம் கட்டப்பட்ட மாதிரி அசிங்கமான பொம்மை தான் இருக்கு. சரி, வெறும் பொம்மை தானே இதை எடுத்த இடத்துல வச்சுட்டு இவங்க 3 பேர் தூங்க போயிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில அதுவா எந்திரிச்சு வந்து டைனிங் டேபிள் மேல உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்ப கூட இவங்க நம்மள யாரோ ஒருத்தர் தான் இந்த பொம்மையை வச்சு மத்தவங்கள பிராங்க் பண்றதா நினைச்சுக்கிட்டு இதை கண்டுக்காமல விட்டுறாங்க. ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பொம்மையே இல்ல. இதுக்குள்ள கொடூரமான சைக்கோ சீரியல் கில்லர் ஒருத்தனோட பேய் இருக்கு. அதனால இதோட வாழ்நாள் லட்சியமே யாரையாவது கொலை பண்ணணுங்கிறதுதான். இப்போ இந்த பொண்ணு மாடியில நின்னுகிட்டு அசால்ட்டா துணியை மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. பின்னால இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பொம்மை கையில கத்தி எடுத்துக்கிட்டு இவங்களை கொலை பண்ண ஓடி வருது. நான் எதிர்பார்க்கல. சரி, ஒருத்தி எஸ்கேப் ஆனா என்ன, அதான் இன்னொருத்தி குளிச்சுக்கிட்டு இருக்கல்ல, அவளை ஷாக் கொடுத்து கொள்ளலான்னு டோஸ்டர் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு குளிக்கிற பாத்ரூம்ல போட்டுருது. ஆனா டோஸ்டர் பிளக்க சுவிட்ச் போர்ட்ல கனெக்ட் பண்ண மறந்துட்டதால இந்த கொலை முயற்சியும் பாடு தோல்வி அடைஞ்சிருது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. கடைசியா இந்த ஆளையாச்சும் எப்படியாவது படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணுது. ஆனா நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இந்த வீட்டுல இருக்க 3 பேத்துக்கும் நம்ம அரகுற கொலகார பேயோட பிளான் என்னன்னு தெரியும். இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.